கர்த்தர் நாமத்திற்கு மகிமையுண்டாகட்டும். இந்த பரிசுத்தமான நாளிலே உங்களை சந்திப்பதற்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த புதிய மாசத்தில் இருக்கிறோம், புதிய வருஷத்தில் இருக்கிறோம். ஆண்டவர் ஒவ்வொரு நாள் வசனத்தை கொண்டு நம்மோடு பேசி கொண்டிருக்கிறார். தினம் ஒரு லோகசாத்தில் நம்ம இன்னைக்கு ஒரு வசனத்தை பார்க்கலாம். 2 கொரிந்தியர் புஸ்தகத்தில் 9வது அதிகாரம் 15வது வசனம். தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுக்காக அவருக்கு ஸ்தோத்திரம். தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுக்காக அவருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு கொடுத்திருக்கிற ஒவ்வொரு பலனும் ஒவ்வொரு நன்மையும் பாருங்க, அவர்களால் நன்றி சொல்களாகவே இருக்க வேண்டும். நம்ம எவ்வளவு சுகத்தோடு வைத்திருக்கிறார், பலத்தோடு வைத்திருக்கிறார், ஆரோக்கியத்தோடு வைத்திருக்கிறார், தேவையில் சென்று வந்து கொண்டிருக்கிறார். ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்கிற அப்படிப்பட்ட ஒரு கிஃப்ட் தான் இந்த ஈவு தான். அந்த ஈவுக்காக நம்ம அவருக்கு ஒரு நன்றி சொல்களாகவே இருக்க வேண்டும். தாவீது சொல்றாரு, கர்த்தரை நான் எக்காலத்திலும் சொத்திருப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும் என்று சொல்லி பார்க்கிறோம். நம்ம ஆண்டு துதிப்பது, நன்றி செலுத்துவது எக்காலத்திலும், அதற்கு டைம் இல்லை. அது நிகழ்காலமானாலும் சரி, இருந்த காலம் சரி, வருங்காலமானாலும் சரி, அது பகலிலே, இரவிலே, மத்தியானத்திலே, எந்த நேரமானாலும் அவருக்கு நாம் நன்றி செல்வலாக இருக்க வேண்டும், அவருக்கு ஸ்தோத்திரம் செல்வலாக இருக்க வேண்டும், அவருக்கு கனம் செலுத்துவலாக இருக்க வேண்டும், அவருடைய மகிமை விளங்கும்படியாக நாம் செல்வலாக இருக்க வேண்டும். ஏனெனில் அவருடைய நன்மை அப்படி. நமக்கு நன்மை செய்கிறாக ஆண்டவர் இந்த அளவுக்கு இறங்கி வந்தார். ஒரு களிமண்ணானது ஒரு குயவன் கையில் கொடுக்கப்படுவது அவன் எப்படி அதை வளைந்து கொள்ளுகிறான், அவன் எப்படி உருவாக்குகிறான், அது போல ஒரு மண்ணாக நம்மை ஆண்டவர் எப்படி உருவாக்குகிறார், ஒரு மனுஷன் எப்படி உருவாக்கினார். காலையிலே மலர்ந்து மாலையிலே காய்ந்து போகும் மலருக்கும் புல்லுக்கும் ஒப்பான இந்த மனுஷனுடைய வாழ்க்கை, பூமிக்கு திரும்புகிற இந்த மனுஷனுடைய வாழ்க்கையை ஆண்டவர் எப்படி சீர்தூக்கி வைத்திருக்கார் பாருங்க. நன்மையானவே கொடுத்திருக்கிறார். ஒரு பரிபூரண நன்மை நமக்கு எடுத்திருக்கிறது. நம்ம இப்படி இருக்கிறோம் என்றால் அது ஆண்டோட கிருபை தான். அவனுடைய கிருபையினாலே அவருடைய விசுவாசத்தில் நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். ஒரு ரட்சிப்பு கர்த்தர் கொடுத்திருக்கிறாரு. நம்ம மனம் திரும்பி ரட்சிக்கப்படும்படியாக ஆண்டவர் நமக்கு அவருடைய கிருபையை, அவருடைய பலனை நம்ம கொடுத்திருக்கிறார். இப்ப நம்ம புது வருஷத்துல இருக்கிறோம், புது மாசத்துல இருக்கிறோம். கடந்த வருஷமெல்லாம், பழைய வருஷம் எல்லாத்தையும் பாருங்க, எவ்வளவு நன்மைகள் ஆண்டவர் நம்ம கொடுத்திருக்கிறார். அநேகர் பாருங்க காணால் போய்விட்டார்கள். ஒரு வருஷத்துல இருந்தவர்கள் இந்த வருஷத்துல இல்லை, நேற்று இன்று இல்லை. எவ்வளவு பிரச்சனைகள், கண்ணீர்கள், கவலைகள், சோதனைகள், வேதனைகள் மத்தியிலே கூட பாருங்க எவ்வளவு துன்பப்பட்டிருக்கிறோம், எவ்வளவு இழந்திருக்கிறோம், எவ்வளவு இழப்புகள் எல்லாவற்றையும் நம்ம அடைந்திருந்தாலும் கூட எல்லாவற்றையும் நன்மையாக ஆண்டு முடிச்சுட்டு வந்திருக்கிறார். அநேக இது நடந்து கொண்டிருக்கிறது, நமக்கும் நடந்து கொண்டு தான் இருக்கிறது. மனுஷன் எல்லாருக்கும் இது நடந்து கொண்டு தான் இருக்கும். ஆனால் அதிலிருந்து விடுபடும்படியாக, அதிலிருந்து நம்ம விடுபட்டு ஆண்டவரை நோக்கி பார்க்கும்படியாக, ஆண்டவர் நன்றி செலுத்தும்படியாக நம்ம எப்படி இவ்வளவு சுகத்தோடு வைத்திருக்கார், பலனோடு வைத்திருக்கார் என்று பாருங்க. எவ்வளவு சுகம், எவ்வளவு பலன்கள் தேவையில் சென்று வந்து கொண்டு வருகிறார். போகிற பாதை எல்லாம் ஆண்டவர் நம்மோடு இருந்து கொண்டே இருக்கிறார். வழியெல்லாம் நம்மோடு இருந்து கொண்டிருக்கிறார். நீ போக்குது வார்த்தையிலும் அவர் இது வந்து கொண்டு என்றைக்கும் காப்பார் என்று பார்க்கிறோம். உன் வலது பக்கத்திலே பகலாகிலும், வலது பக்கத்திலே இடது பக்கத்திலும் இடம் கொண்டு பெருகுவா என்று பார்க்கிறோம். பகலிலே வெயிலாகலும் இரவு நிழலாகலும் சேதப்படுத்தல் என்று பார்க்கிறோம். அப்படி அவருடைய வார்த்தை நம்மளை ஒவ்வொரு நாளும் பயணித்து கொண்டே வந்து கொண்டிருக்கிறது, பலப்படுத்தி கொண்டே வந்து கொண்டிருக்கிறது. எவ்வளவு கடந்து வந்து கொண்டிருக்கிறோம். ஆனாலும் இப்படிப்பட்ட புது வருஷத்திலே ஒரு புதிய கிருபையை ஆண்டவர் நம்ம கொடுத்திருக்கிறார். ஒரு புது பலனை ஆண்டவர் கொடுக்க போகிறார். ஒரு புது கிருபையை, புது ரட்சிப்பு ஆண்டவர் ஒவ்வொருவருக்கும் நிச்சயமாக கொடுப்பார். அப்படிப்பட்ட ஆண்டவர் நம்ம கொடுத்திருக்கிற அதிசயங்கள், அற்புதங்கள், நம்ம இப்படி சுகத்தோடு பலத்தோடு வைத்திருக்கிறோமே, ஆண்டு வைத்திருக்காரு. அதுக்காக நம்ம இருக்கு நன்றி சொல்களா இருக்க வேண்டும், எக்காலத்திலும் சொல்களா இருக்க வேண்டும். அவர் துதி எப்போது என் வாயில் இருக்கும் என்று பக்தன் சொல்லி பார்க்கிறோம். எப்போது துதித்து கொண்டே இருப்பதாக இருக்க வேண்டும், நன்றி சொல்களா இருக்க வேண்டும். இந்த மகிமை விளங்கும்படியாக அவரை போற்றி கொண்டே இருக்க வேண்டும். ஏனெனில் ஆண்டவர் உன்னதத்தில் வாசம் பண்ணுகிற தேவனா இருக்கிறார். அவர் பெரியவராக இருக்கிறார். அவருக்கு நிகரானவர் யாருமே இல்லை என்று பார்க்கிறோம். நான் தேவன், இன்னொரு வேறொரும் இல்லை என்று பார்க்கிறோம். அப்படிப்பட்ட தேவன், அப்படிப்பட்ட உன்னத்தின் தேவன், பரலோக தேவன், மகிமையின் தேவன், ராஜாதி ராஜாவாகிய கர்த்தர் நம்மை, இந்த மனுஷனை தெரிந்து வைத்துக் கொண்டிருக்கிறார். இதோ உன்னை தெரிந்து வைத்திருக்கிறேன், நான் உன்னை தெரிந்து கொண்டேன், நீங்கள் தெரிந்து கொள்ள, நான் உன்னை தெரிந்து கொண்டேன், உன்னை பேர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன் என்று பார்க்கிறோம். அப்படிப்பட்ட ஆண்டவர் நம்ம கொடுத்திருக்கிற இந்த ஈவு, இந்த ஒரு நன்கொடை, ஒரு கிஃப்ட், இது இந்த வாழ்க்கை ஆண்டவர் நம்ம கொடுத்திருக்கிறார். அவர் நோக்கி நம்ம பறக்கலா இருக்க வேண்டும், அவரை நம்ம பிடித்து கொள்கா இருக்க வேண்டும். அவர் விசுவாசத்தின் மூலம் நம்ம ரட்சிக்கப்பட்ட நம்ம இந்த சந்ததி அவர் எப்போதும் அதிசயங்கள் அற்புதம் நினைக்கூறலாக இருக்க வேண்டும். நம்ம மறந்து போகவே கூடாது. பரலோகத்தில் எப்போதும் துதித்து கொண்டே இருக்கிறார்கள். எப்போதும் செராபீன்களும் எப்போதும் துதித்து கொண்டே இருக்கிறார்கள். கேருபீன்களும் துதித்து கொண்டே இருக்கிறார்கள். இரவுகளும் துதித்து கொண்டே இருக்கிறார்கள். ஏனெனில் அப்படிப்பட்ட ஒரு உன்னத்தின் தேவனை நம்ம இன்னைக்கு நம்மை துதித்து கொண்டுள்ளா இருக்க வேண்டும், நன்றி சொல்லா இருக்க வேண்டும். இன்றைக்கு நீங்கள் சொல்லுங்க, ஆண்டவரே எனக்கு எவ்வளவு நன்மை செய்திருக்கிறப்பா, எவ்வளவு நீங்கள் கொடுத்திருக்கிறப்பா, சமுதாயத்திலே சமூகத்தில் எங்களை உயர்த்தி வைத்திருக்கிறதுப்பா, தேவையில் சந்தித்து வந்து கொண்டிருக்கப்பா,
நன்றி என்று நீங்கள் சொல்லும்படியாக இருக்க வேண்டும். நிச்சயமாக ஆண்டவர் அப்படி சொல்லும்படியான அந்த ஈவை ஆண்டவர் கொடுத்துக்க என்று விசுவாசிங்க. கர்த்தர் தாமே இந்த வசனத்தை ஆசீர்வதிப்பார். நம்ம ஜெபிக்கலாமா? அன்பின் நல்ல தகப்பனே, இந்த அன்பின் நல்ல நாளுக்காக நன்றி. தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுக்காக அவருக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுகிறோம், பார்க்கிறோம் தகப்பன். அப்படிப்பட்ட நீர் எங்களுக்கு கொடுத்த ஈவுக்காக, அந்த கிஃப்ட்டுக்காக, நன்கொடைக்காக நன்றி அப்பா. இந்த வாழ்க்கை எங்களுக்கு கொடுத்தீரே அப்பா, நன்றி அப்பா. ஆண்டவரே, எங்களுடைய உண்மை தொழுது முடியாத அந்த கிருபை தந்தீரே நன்றி தகப்பன். இந்த கேட்டுக்கொண்டிருக்கிற, பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீ அப்படி கொடுத்து கொடுக்க அந்த ஈவுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆசீர்வாதம் பலப்படுத்தும். ஆண்டு நிச்சயமாக அப்படிப்பட்ட ஈவை உங்களுக்கு கொடுப்பாராக. ஆமேன்.